ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நீ நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களோடு பேச கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காய் கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுது எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலே பாவ செயல்கள் என்கிற தலைப்பில் நமக்கு தியானம் பண்ண இருக்கிறோம். பாவ செயல்கள், சின்ஃபுல் டீட்ஸ் என்கிற தலைப்பில் தியானம் பண்ண இருக்கிறோம். அதுக்கு ஆதாரமாக இந்த பாவத்தை குறித்து பேதுரு சொன்ன ஒரு வார்த்தையை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13-14 வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13-14. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பமென்று எண்ணி கரைகளும் லட்சைகளுமாயிருந்து உங்களோடு விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள், விபசாரமயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவர்களுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள் அப்படின்னு இந்த பாவம் எத்தனை கொடுமையானது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, இந்த பாவத்தை குறித்து பேதுரு சொல்லும் பொழுது இன்னொரு வார்த்தை கூட நினைவுக்கு வருகிறது. அது ஒரு கசப்பு, அது ஒரு கட்டு என்று சொல்கிறார். பாவம் ஒரு கட்டு, அது கசப்பு என்று சொல்கிறத பார்க்குறோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 23 கூட வாசிக்க கேட்போம். 8:23. நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். அதாவது சமாரியாவில் சீமோன் என்கிற ஒரு மாயவத்தைக்காரன் இருந்தான். அவன் தன் மாயவத்தினாலே ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். அந்த காலகட்டத்தில் பிலிப்பியன் சுவிசேஷத்தை கேட்டு அவன் ரட்சிக்கப்பட்டான். ஆண்டவரை சொந்த ரட்சிகராக ஏற்றுக்கொண்டான். அப்பொழுது பேதுரு அங்கே வருகிறார். வந்து பரிசுத்தாவி பெறாமல் இருக்கிறது கண்டு விசுவாசிகளுக்கு அவர்கள் தலைகளை கைகளை வைக்க அவர் பரிசுத்தாவியை பெற்றார். இது கண்ட சீமோன் பணத்தை கொண்டு வந்து அவர்களிடத்தில் கொடுத்து, நானும் யார் தலைகளை கைகளை வைக்கிறேனோ அவர்களும் இந்த வரத்தை பெற வேண்டும் என்று அவன் கேட்டான். இதனால் கோபம் கொண்ட பேதுரு அவனை கடிந்து கொண்டான். உன் பணம் உன்னோடு நாசமாக கடவுது என்று சொல்ல அவன் பயந்து போய், சகோதரரே, இப்படி ஒன்று சம்பவியாதபடி தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படி கேட்டான். இப்போ இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா பாவம் ஒரு கசப்பு, பிச்சிலும் மோசமான ஒரு கசப்பு. அப்புறம் அது ஒரு கட்டு அப்படி சொல்கிறார். பாவம் ஒரு கட்டு, அது ஒரு கசப்பு என்று சொல்வதை நம்ம பார்க்குறோம். என்றால் அப்படிப்பட்ட பாவத்துக்கு நம்ம விலக்கி காத்துக்கொள்வதில் கவனமாக இருக்கணுங்க. விசேஷமாக இந்த பாவிகள், ஆண்டவரை வெறுக்கிறவர்கள், பாவத்தில் நம்ம கேட்டது போல் பேதுரு சொன்னார் பார்த்தீங்கன்னா 2 பேதுரு 2, அதை போல் பாவத்தில் ஊறி போனவர்கள், பாவிகள் அடிக்கடி கேட்குற கேள்வி என்னென்னா, நாம் தேவனை சேவிப்பதினால் எனக்கு என்ன பலன்? அடிக்கடி பாவிகள் கேட்குற கேள்விங்க. நான் தேவனை சேவிப்பதினால் எனக்கு என்ன பலன் என்று கேட்கிறார். யோபு பக்தன் வார்த்தையை சொல்லுவார். இதே வார்த்தை அவர் சொல்லுவார் பாருங்க. யோபு 21:15 வாசிக்க பார்க்கலாம். 21:15. சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். பார்த்தீங்களா? அப்படின்னு கேட்குறான். அவர் நோக்கி ஜெபம் பண்ணுறது என்ன பிரயோஜனம்? அவரை சேவிப்பது நாங்கள் யார்? அவர் யார் அப்படின்னு கேட்குறான். இதுதான் பாவிகள் கேட்குற கேள்வின்னு சொன்னேன். ஆனால் நாம் என்ன கேட்கணும்னா, பாவத்தை செவிப்பதினால் நமக்கு என்ன பலன்? அதுதாங்க கேட்கணும். நல்லா கவனிக்கணும்.
ஆண்டவரை சேவிப்பதினால் என்ன பலன்னு கேட்கக்கூடாது. பாவத்தை செய்வதினால், பாவத்தை சேவிப்பதினால் என்ன பலன், அதுதான் கேட்கணும். பாவத்தை சேவிப்பதினால் என்ன நடக்குதுங்க? அது அக்கிரமம், அவமானம், வெட்கம், முடிவு பார்த்தீங்கன்னா அது எரிநரகமாகத்தான் அழிவாக இருக்கிறது. அதுதான் முடிவு. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு தேவை என்ன, அதையும் பார்க்கணும். தேவபக்தி இல்லையா? தேவபக்தி குறித்து சொல்லும் பொழுது, தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் இனிவரும் ஜீவனுக்கும் பிரயோஜனமானது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? பாவம் அழிவை கொண்டு வருகிறது, அவமானத்தை, வெட்கத்தை கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் தேவபக்திங்கிறது, தேவனை சேவிப்பது என்பது, அது நமக்கு இந்த ஜீவனுக்கும் இனி வரப்போகிற ஜீவனுக்கும் பிரயோஜனமானது அப்படின்னு சொல்கிறார். 1 தீமோத்தேயு 4:8 வாசிங்களேன். 4:8. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளவையாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. பிரயோஜனம் உள்ளது தேவபக்தி, தேவனை சேவிப்பது. ஆகவே தேவனை சேவிப்பதனால் எனக்கு என்ன லாபம், பலன் அப்படின்னு கேட்டு நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடாது. கேட்குறவங்க யாரோ எவரோ, ஆனால் இதெல்லாம் நமக்கு பிரயோஜனமானது. இன்றைக்கி நிறைய அப்படி எழும்பியிருக்கிறாங்க இல்லைங்களா? கவனிக்கணும். ஆகவே தேவ பிள்ளைகள் இப்படி கேள்விகளை கேட்டு நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடாது. அது மட்டும் இல்லை, இப்போ சிலர் இருக்கிறாங்க, பாவத்தை பெருமையாய் பேசக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதை பெருமையாக பேசுகிறாங்க. சிலர் பாருங்கள், நான் அந்த காலத்தில் நான் குடிச்சிட்டு வந்தேன்னா எனக்கு முன்னாடி ஒரு பயணிக்க மாட்டான், ஊரே போய் கதவை சாத்திக்கும் என்று தான் குடி பெருமையை சொல்கிறது இருக்கிறாங்க. சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார் பேசும் பொழுது, நான் ஒரு சினிமா படத்தை 14 முறை நான் பார்த்தேன், 14 முறை அந்த படத்தை பார்த்தேன், ஒரே படத்தை. அதில் அவருக்கு பெருமை பாரு. இன்றைக்கி நிறைய பேர் இப்படி பாவத்தை பெருமை பாராட்டுகிறார்கள். சோத்திரம். அது அவமானத்தையும் வெட்கத்தையும் கொண்டு வரும். நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடாது என்கிறத முதல்ல மனசில் வைக்கணும். ஆக சில வார்த்தைகள் நீங்கள் தெளிவாக இருதயத்தில் எழுதணுங்க. ஆகவே இந்த பாவ செயல்கள் என்கிற தலைப்பில் உள்ள இந்த பிரசங்கம், இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எல்லாம் உன்னிப்பாக கவனிக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா பாவத்தை குறித்து நிறைய உருவகங்கள் இருக்கிறது. பாவம் ஒரு இருள் இல்லையா? பாவம் ஒரு பாரம், அது ஒரு கட்டு, எல்லாம் பார்க்கணும் நம்ம. அதில் ஒன்று என்னன்னா, பாவம் ஒரு வியாதி, அது ஒரு நோய் அப்படின்னு பார்க்குறோம். குறிப்பாக நீங்கள் ஏசாயா 1:5-6 வாசித்து பாருங்கள். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையில் நொதிக்கிற ரணம் போல இருக்கிறது. குஷ்டரோகத்தினே சொல்கிறாருங்க. பாவம் அது ஒரு குஷ்டரோகம். அதாவது குஷ்டரோகம் சரீரத்தில் அவைங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து அந்த மனுஷனை அடித்து விடும். அதை போன்றது பாவம் இல்லையா? அது உள்ளே என்ட்ராயிருச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து உங்களை ஒன்றுமில்லாமல் பண்ணிடுங்க. அதுதான் பாவம் ஒரு வியாதி. நீங்கள் ஏசாயா 1:5-6 கொஞ்சம் வாசிங்களேன். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும், அதிகமாய் விலகி போகிறீர்களே, தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமுமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அதில் சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. அவ்வளோ மோசமானதுங்க பாவம் இல்லைங்களா? குஷ்டரோகம் போன்றது. அதான் சொன்னேன், பாவம் ஒரு வியாதி. அது ஒரு பாவம்ன்றதே என்னங்க, ஒரு சிற்றின்பம். அதுதானே பாவம். எதிர்பார்க்கட்டுங்க, அது ஒரு சிற்றின்பம். அதான் நம்ம 2 வாசி கேட்டோம் நம்ம. அது ஒரு வஞ்சனை, அது ஒரு சிற்றின்பம். அப்படிலாம் வேதத்தில் நம்ம பார்க்குறேங்க. அதை மனுஷ வாழ்க்கையில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுவே வாழ்க்கையாக இருக்கிறவங்க கதியை பார்த்தீங்கன்னா சோத்திர முடிவு பயங்கரமாக இருக்கிறது.
ஆகவே அப்படி அந்த பாவத்தில் நிலை கொண்டிருந்தால் அவர்களை ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டாராங்க. அப்படியும் வேதத்தில் இருக்குது பாரு. உபாகமம் 29:19 கொஞ்சம் வாசிங்களேன். 29:19. அப்படிப்பட்டவன் இந்த ஆணை உறுதியின் வார்த்தைகளை கேட்டும் தகாத நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகமுண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்திலே தேற்றிக் கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாகிறார். பார்த்தீங்களா? மன்னிக்க மாட்டாருங்க. பார்த்தீங்களா? ஆகவே இதெல்லாம் கவனமாக இருக்கணும். சமரசமே கூடாது. பாவத்தை பொறுத்தவரையிலும் யார் தான் செய்யலை, இது அப்படிலாம் பார்த்தா ஆகாது, இந்த காலத்தில் முடியாது என்றெல்லாம் சமரசம் செய்யக்கூடாது. அந்த சிற்றின்பத்துக்கு இடம் தரக்கூடாது. அது ஒரு சிற்றின்பம்னு சொன்னேன். ஒரு வசனம் இருக்கு பாருங்க. நீங்கள் யோபு 20:4 கொஞ்சம் வாசி. யோபு 20:4. துன்மார்க்கனின் எம்பிரம் குறுகினது என்பதையும் மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் என்பதும். மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் தானா? அதான் சொன்னேன், சிற்றின்பம் சிற்றின்பம். அப்படியே சில வார்த்தைகளை சொல்லுவேன், கவனிக்கணுங்க. கவனித்து நம்ம இதெல்லாம் கர்த்தா இருக்கணும். பாவத்தை குறித்து பார்த்தீங்கன்னா அது மோசம் போக்கக்கூடியது. எபேசியர் 4:22. சில வசனங்களை சொல்லுவேன், வசனங்கள் தான் நமக்கு பலன். வாசிங்க எபேசியர் 4:22. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. அது மோசம் போக்கக்கூடியது. பார்த்தீங்களா? பாவங்கிறது மோசம் போக்கக்கூடியது, அது வஞ்சிக்கக்கூடியது. எபிரேயர் 3:13 வாசிங்கன்னா அது வஞ்சிக்கக்கூடியது. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்குன்னு எழுதுகிறார் பார். பாவம் மோசம் போக்கும், அது வஞ்சிக்கக்கூடியது. அப்புறம் பாருங்க நீதிமொழிகள் 5:22 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 5:22. பாவத்தை குறித்த வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். நம்ம துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். பாவ கயிறுகள் கட்டப்படுவான்னா அடிமைப்படுத்துன்னு அர்த்தங்க. அதே 5ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வருஷம் கூட வாசிப்போம் 11. அப்போ பாவ கயிறுகளை கட்டப்படுவான்னா அடிமைப்படுத்தும். 5:11 பாருங்க. முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து. உருவழியும் பொழுது உருவத்தையும் மாத்திரமாங்க. பாவம் பாருங்க, அடிமைப்படுத்தும், வஞ்சிக்கும், மோசம் போக்கும், உருவத்தையே மாற்றிதான். உண்மைதானே? நகோமி கர்த்தர் வைத்த ஸ்தானமாகிய பெத்லெகேம் விட்டுட்டு அந்நிய தேசமாகி மோவாப் தேசத்துக்கு போனார். அங்கே பிரமாணத்துக்கு விரோதமாக தன் 2 பிள்ளைகளுக்கும் மோவாபிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணினார். புருஷன் செத்தான், 2 பையன் செத்தான், 3 பேர் விதவையாயிட்டாங்க. இப்போ ஊருக்கு வர்றாங்க. வரும்போது உருவமே தெரியல அந்த ஜனத்துக்கு. இது நகோமியோ அப்படின்னு கேட்குறான். அப்போ உருவமே மாறி போச்சுங்க. ஆண்டவர் விட்டு விலகி பிரமாணத்துக்கு விரோதமாக செயல்படுது. பாவம் அப்படி செய்யும் பொழுது ஆளையே மாற்றிடுதுங்க அது, இல்லைங்களா? இப்போ எவ்வளோ கவனிக்கணும். இளையகுமாரன் எடுத்துக்கிடுங்க. தகப்பன் வீட்டில் இருக்கிற எவ்வளோ நல்லா இருந்தான். தகப்பன் வீட்டை விட்டு தூரதேசத்துக்கு போனவன் அங்கே ஆசையை துன்மார்க்கமாக அடித்து போட்டான், வேசியத்தை அழித்து போட்டான், துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணினான். கடைசியில் பாருங்க, கந்தை, நிந்தை, பசி, சாவு. கடைசியில் ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு உருமாறி போய் அப்பா வந்து வாழ்வு பெற்றான். பார்த்தீங்களா? ஆக இந்த பாவங்கிறது அது ஆத்மாவை மட்டுமல்ல, சரீரத்தையும் உருவத்தையும் மாற்றக்கூடியது. குடிகாரரை பாருங்க, நல்லா இருக்கிறவன் குடிக்கு அடிமைப்பட்டுட்டா ஆளே மாறி போயிடுறான். எலும்பும் தோலுமாகி ஆளே பார்க்கறதுக்கே லட்சணம் எல்லாம் போயிடுறான். குடி அப்படி பண்ணுது பாரு. ஆகவே தான் பாவம் அத்தனை கொடூரமானது. இத்தனை வசனத்தை சொல்கிறேன், ரொம்ப கவனமாக இருந்து காத்துக்கிடணும், சமரசம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அப்புறம் பாருங்க, அந்த மனுஷனுக்கு சமாதானம் இருக்காதாம். நமக்கு நல்லா தெரியும். ஏசாயா 57:21 துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறான்னு இருக்கு. அப்போ சமாதானம் இல்லை, அந்த மனுஷன் எப்படி இருப்பாங்க? எத்தனை தான் சம்பாத்தியம் பண்ணாலும், எவ்வளோதான் உயர்ந்த பதவி இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு சமாதானம் இல்லைன்னா அந்த மனுஷன் வாழ்ந்து வாழாத ஒரு மனுஷனை போல தான் இருப்பான். குற்றுயிராய் கிடக்கிற மனுஷனை போல இருப்பான். சமாதானத்தை கெடுக்கிறது. அப்புறம் அதோட மோசம் ஆதியாகமம் 4:7 கொஞ்சம் வாசிங்களேன். அது பாரு, 4:7.
நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ம், நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். ம். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். ஆச்சுங்களா? அப்படி வாசற்படியை படுத்துருக்கணும் நாய் மாதிரிங்க இல்லையா? வெறி பிடிச்ச நாய் மாதிரி பாவம். தப்பி தவறி காலை வச்சுன்னா கடிச்சு கோதறிடும். அல்லது விஷம் நிறைந்த கொடிய பாம்பு மாதிரி. வேதம் எவ்வளோ அழகாக சொல்லிருக்கு, எச்சரித்து இல்லைங்களா? அந்த பாவத்தோடு இன்றைக்கு நிறைய பேர் விளையாடுறாங்க. அதுதான் ரொம்ப நமக்கு வேதனையாக இருக்கிறது. பாவத்தை இப்படி ஒரு விஷம் நிறைந்த பாவம் மாதிரி, வெறி பிடிச்ச நாய் பாம்பு மாதிரி, நாய் மாதிரிலாம் வேதம் சொல்லுது. இவ்வளோ விவரிக்கும் பொழுதும் இன்றைக்கி அநேக வாலிப சகோதரர் பாவத்தோடு விளையாடி கொண்டிருக்கு. அதை குறித்து கவலையே படுறதில்லை, விளையாடுறாங்க. அதுக்கும் ஒரு வசனம் இருக்குது பாருங்க, நீதிமொழிகள் 10:23 கொஞ்சம் வாசிக்கலை. நீதிமொழி 10:23. தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டு. அவனுக்கு விளையாட்டா இருக்குதான் பாவம். பார்த்தீங்களா? எப்போ அன்றைக்கே சொல்லியிருக்கார் அவர். இன்னைக்கு அநேக வாலிபர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் பாவத்தோட. கவனிக்கணும். அது அவமானத்தை கொண்டு வரும், வெட்கத்தை கொண்டு வரும். அது ஒரு வெறி பிடிச்ச நாய் போல கடித்து கொதறிடும். விஷம் நிறைந்த ஒரு விஷப்பாம்பு மாதிரி கொத்தி உன்னை காலி பண்ணிடும் இல்லையா? அடிமைப்படுத்தும், மோசம் போக்கும், வஞ்சனை உள்ளது. ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, இப்படி இந்த பாவத்தில் இருக்கிறவர்கள் நீதிமான்களை பரியாசம் பண்ணுறோம் பெருகிட்டான் இப்போ இல்லையா? உண்மையாக இருக்கிறவங்க, உத்தமமாக இருக்கிறவங்க, லஞ்சம் வாங்காமல் இருக்கிறாங்க, இதெல்லாம் செய்ய மாட்டான்னு சொன்னால் பரியாசம் பண்ணுறாங்க. நீலாம் ஒரு மனுஷனா, வா வேஸ்ட் அப்படின்றான் இல்லையா? அப்படி பரியாசம் மனுகள் இருக்கிறார்கள். ஆகவே கவனிக்கணும் நீங்கள். இப்படிப்பட்ட இந்த பாவிகள் ஆண்டவருக்கு பாரமாக இருக்கிறாங்க. ஆமோஸ் 2:13 வாசித்து நம்ம நேராக குறிப்புக்கு போவோம். ஆமோஸ் 2:13 வாசிங்களேன். இதோ கோதுமை கட்டுகள் நிறை பாரமாக ஏற்றப்பட்ட வண்டியில் இருத்துகிறது போல நான் உங்களை நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் இருத்துவேன். எப்படி வண்டியில் அந்த கோதுமை கட்டு பாரம் அதிகமாக இருக்கோ, வண்டிக்கு பாரமோ, அதுபோல் ஆண்டவருக்கு பாரமாக இருக்கிறானா இந்த பாவிங்க. அப்படின்னா ஆண்டவருக்கு அவர் இருதயத்துக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டியவங்க, அவருக்கு பாரம்னா எத்தனை ஒரு சாபங்க அது. இது கேட்குற கத்திரி பிள்ளைகளே, நீங்கள் எப்படி இருக்கீங்க பார்த்துக்கிடணும். பார்த்துட்டு உங்களை சரி பண்ணிக்கிடணும். சரி பண்ணிக்கிட்டு எதை விடணும் விட்டணும். விட்டு இந்த வருஷத்துக்கு கடைசியில் வந்திருக்கிறோம், பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், கவனமாயிருங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போது பாவ செயல்கள் இந்த தலைப்பில் முதல் குறிப்பு, செய்யாமல் விடுவதினால் வரும் பாவம் இல்லையா? செய்யாமல் விடுவதினால் வரும் பாவம், த சின் ஆஃப் ஒமிஷன். இப்போ நீங்கள் 2 பேதுரு 2:21. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். விட்டு விலகுதல் அப்படின்னா செய் என்று சொன்னதை செய்யாமல் இருப்பது தான் சின் ஆஃப் ஒமிஷன் சொன்னேன். ஆக செய்யாமல் விடுவதினால் வரும் பாவம், அதுதான் ரொம்ப மோசங்க. கவனிக்கணும் நீங்கள். இந்த பாவத்தை குறித்து செய் என்று சொன்னதை செய்யாமல் விடுகிற த சின் ஆஃப் ஒமிஷன் என்கிற இந்த பாவத்தை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்டவர் கட்டளையிட்ட எதை விட்டாலும் அது ஆபத்து நமக்கு இல்லைங்களா? நிறைய விஷயங்கள் ஆண்டு சொல்லியிருக்காரு. மட்டுமல்ல, தடை செய்யப்பட்டதை செய்யறதும் கட்டளையிட்டதை செய்யாமல் இருக்குது எல்லாமே கொடிய பாவ லிஸ்ட்டில் வருதுங்க. அதை குறித்து ஒரு பெரிய பட்டியலே இருக்குது நமக்கு. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த செய் என்று சொன்னதை செய்யாமல் விடுவது எத்தனை பயங்கரம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் பாருங்க, ஒரு நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும் அப்படின்னு யாக்கோபு சொல்கிறாரு. பேதுரு இன்னொரு வார்த்தை வரும், 1 பேதுரு 3:11 வாசிங்களேன். பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். இப்போ நன்மை செய் அப்படி சொல்கிறாரு. இப்போ நன்மை செய்யின்னு சொன்னதை செய்யலைன்னா அது பாவமாகுது. இதை கேட்குறவங்க நல்லா கவனிக்கணுங்க. உங்கள் சகோதர சகோதரி அவர்கள் வறுமையில் கஷ்டத்தில் தவிக்கும் பொழுது சோத்திரம் நீங்கள் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக விழா கொண்டாடிட்டு இருந்தீங்கன்னா அதை தாங்க சொல்கிறார். நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும்
அதை செய்யாமல் போனால் பாவம். வாசிக்கலாம் அந்த வசனம், யாக்கோபு 4:17 கொஞ்சம் வாசிங்களேன். 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். பாத்தீங்களா? இன்னொரு வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 24:9. தீய நோக்கம் பாவமாம், பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன். ஆக தீய நோக்கம் பாவம், பரியாசக்காரன் அருவருப்பானவன், அப்படிலாம் வேதத்தில் இருக்குது. ஆகவே இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது செய்யாமல் இருக்காதீங்க. சாக்கு போக்கு சொல்றது அதுவும் பெரிய பாவம். சாக்கு போக்கு சொல்றது. நீங்கள் லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் 18-20 வருஷத்தை வாசித்து பாருங்க, என்னெல்லாம் சாக்கு போக்கு சொல்றாங்க பாருங்களேன். லூக்கா 14:18 முதல் 20 வசனம். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டே, நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ராஜா கூப்பிடுறாரு, விருந்துக்கு தான் கூப்பிடுறாருங்க. ஆனா அவங்க சாக்கு போக்கு சொல்றான் பாருங்களேன். வேறொருவன் 5 ஏறுமாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அப்படி செய்ய வேண்டியதை செய்யாம சாக்கு போக்கு சொல்லுகிறவர்கள் இல்லைங்களா? நிறைய சாக்கு போக்கு சொல்றவங்க இருக்கிறாங்க. எஜமா சொல்லியும் கீழ்ப்படியாமல் அதற்கு வேறு விதமாக பதில் சொல்லுகிறவர்கள் நிறைய இருக்கிறாங்க. இன்னைக்கு அது கிறிஸ்தவத்தில் பெருகிட்டாங்க, ரொம்ப பெருகிட்டாங்க. ஏன் அப்படி செய்கிறீங்க? உடனே நான் வேலை செய்கிற இடம் அப்படி, நாங்கள் இருக்கிற இடம் அப்படி, நான் படிக்கிற காலேஜ் ஸ்கூல் அப்படி, வேறு வழி இல்லை என்று சாக்கு போக்கு சொல்லுகிறார். எதுக்கு நம்ம எகிப்தில் யோசேப்பு அப்படின்னு படிக்கிறோம், பாபிலோனிலே தானியேல் ஏன் படிக்கிறோம்? அவர்களுக்கு எல்லாம் எதிராக இருந்தது. தானியேலுக்கு அங்கே எல்லாம் எதிராக இருந்தது. ராஜா பாருங்க, ஊரை மாற்றிட்டான், பேரை மாற்றிட்டான், உருவத்தை மாற்றிட்டான், ட்ரெஸ்ஸை மாற்றிட்டான், சாப்பாட்டையும் மாற்ற வராம்பா இல்லைங்களா? அங்கே தான் சொல்லிட்டார் அவர் பாருங்க, ராஜ போஜனத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு இருதயத்தில் ஸ்ட்ராங் ஆகிட்டா இருப்பார். அதனால தான் தானியேல் குறித்து இன்றைக்கி வாசிக்கிறோம் நம்ம இல்லைங்க. எகிப்து தேசத்தில் யோசேப்பு எல்லாம் விக்கிரக ஆராதனை தேசம், அது பரிசுத்தம் ஆடுறதுக்கு இடமே கிடையாது அங்கே. ஸோ மட்டுமல்ல, அவன் பாவம் செஞ்சால் யாரும் கேட்க போகிறதில்ல இல்லைங்க. அவன் இருக்கிறது ஒரு அடிமையாக இருக்கிறான். அப்பா அம்மாலாம் கானான் தேசத்தில் இருக்கிறாங்க, யாரும் கேட்க, பாவம் செய்யறதுக்கு 100% அவனுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் அந்த இடத்துல சாக்கு போக்கு சொல்லலை பாருங்க. நான் இருக்கிறது ஒரு அடிமை தேசம், விக்கிர ஆறாம் தேசம், நானும் ஒரு அடிமையாக இருக்கிறேன், என்ன பண்ண முடியும் சொல்லலையே. தானியேல் அப்படித்தான், நாங்கள் அடிமையாக கொண்டு வரப்பட்டிருக்கிறோம், ராஜா பொல்லாதவன். ஆக காலத்துக்கு ஏற்ற போல் வாழணும், இடத்துக்கு ஏற்ற போல் வாழணும், சட்டத்துக்கு ஏற்ற போல் வாழ்ந்துதாகணும் என்று சொல்லலையே. சாக்கு போக்கு சொல்லாது. கேட்குறவங்க சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஆகவே அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ பரிசுத்தம் வாழ முடியும், அதை காத்துக்கொள்ளணும். ஆகவே பாருங்க, இப்போ செய் என்று சொன்னது செய்யாமல் இருப்பது பாவம்னா கர்த்தர் இப்படிலாம் சொல்லியிருக்கார். சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க நினைக்கக்கூடாது. அப்புறம் நன்றி செலுத்த தவறுவது இல்லையா? நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள் அப்படின்னு எழுதுறார் பவுல். ஆண்டவர் நம்ம இடத்துல நன்றி எதிர்பார்க்கிறாருங்க இல்லைங்களா? எதிர்பார்க்கிறார், நம்ம நன்றி செலுத்தணும்னு எதிர்பார்க்கிறார். யாக்கோபு பாருங்க, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில், எனக்கு அன்னவஸ்த ஆகாரம் கொடுத்து நான் சுகமாக திரும்பி வந்தால் ஆண்டவரே உமக்கு நான் தசமாங்க செலுத்துவேன், இந்த இடம் உமக்கு வீடாகன்னு சொல்கிறார். ஆனால் 20 வருஷம் மறந்துட்டாருங்க. லாபான் இடத்துக்கு போயிட்டு அங்கே ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு, போப்பா பெத்தேலுக்கு போ, நீ என்ன சொன்ன நீ என்று அங்கே போய் பலிபடுங்கட்டோன்னா, நீ சொன்னது போல் நான் உன்னை காப்பாற்றின 20 வருஷமா, நீ போய் நன்றி செலுத்து. பாருங்க, ஆண்டவர் நன்றி எதிர்பார்க்குறார். இன்னொரு பெஸ்ட் பிளேஸ் காட்டுறேன் உங்களுக்கு. லூக்கா 17ஆம் அதிகாரம் 17 16 17 18 வாசிங்க பார்க்கலாம். இன்றைக்கு நன்றி செலுத்தணும் அதிகமாக இருக்கிறாங்க. நன்றி செலுத்தாதவங்க. ஞாயிறு ஆராதனை என்னங்க அது? ஞாயிறு ஆராதனை என்பது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது. 6 நாள் நமக்குரியது, ஒரு நாள் அவருக்குரியது இல்லைங்களா? அந்த நாளில் அது நன்றி செலுத்த ஒரு நாள். 6 நாளும் காப்பாற்றினீங்க சாமி, ஆண்டவரே போக்குவரத்துலாம் காத்தீங்க, நல்ல வீட்டை கொடுத்தீங்க, பிள்ளைகளை மனைவி கொடுத்தீங்க, எல்லாம் கொடுத்தீங்க, ஜீவனை கொடுத்தீங்களே, நன்றின்னு சொல்கிறது தாங்க ஆண்டு கொடுத்த கர்த்தருடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை
இல்லைங்களா? நன்றி செலுத்துது. அதையே மறக்கிற கூட்டம் பெருகிவிட்டது. நன்றி கெட்டவர்கள் பெருகிட்டா கிறிஸ்தவங்க. கவனிக்கணுங்க. சரி, வாசிப்போப்பா. லூக்கா 17 16 முதல் 18 வசனம். அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? மற்ற 9 பேர் எங்க? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே. பாத்தீங்களா? 10 பேர் குஷ்டரோகி வந்தாங்க. நீங்க போய் ஆசாரியத்தில் காண்புன்னு சொல்றாரு. போகும் வழியிலே அவர் சுகமாயிட்டாங்க. ஆனால் நன்றி செலுத்த வந்த ஒரே ஒருத்தன் சமாரியன். இப்போ ஆண்டவர் என்ன கேட்குறாரு? ஆக சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா, இந்த ஒருத்தனை தான் மற்ற 9 பேர் எங்க? இப்போ ஆண்டவர் வந்தவனை விட வராதவன மேலே தான் கண்டிருக்கு பாருங்க. நன்றி செலுத்தவனுக்கு மனம் இல்லையா? ஆண்டவர் துக்கமாக பேசுகிறார். பார்த்தீங்களா? இது கேட்குற கர்த்தரி பிள்ளைகளே, ஆண்டவர் செய்த நன்மைக்கு நன்றி செலுத்துக்கிறோமா? அதை பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு, இல்லையா? நீங்கள் நிறைய பாருங்கள் கிறிஸ்தவர்கள் இந்த நன்றி செலுத்துறது அந்த பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு. ஆண்டவரை துதிப்பது, தேங்க்ஸ் கிவிங் பண்ணுறது எல்லாம் நீ குறைஞ்சி போயிடுச்சு. கவனிக்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்க கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இடத்துல நன்றி செலுத்த எதிர்பார்க்கிறா. கர்த்தருடைய நாளில் ஆராதனைக்கு போய் ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறீர்கள். அதை செய்யாமல் விடாதே, அது பாவமாகிறது. ஆகவே தான் சொன்னேன், செய் என்று சொன்னதை செய்யாமல் இருப்பது, செய்யாமல் விடுவதனால் வருகிற பாவம். எவ்வளோ பேர் சிக்கியிருக்காங்க அதில். ஞாயிற்றுக்கிழமை தான் அங்கே போகிறது இங்கே போகிறது எல்லா வேலையும் செய்கிறது. கவனிக்கணுங்க. ஆண்டவர் சொல்கிறார், செய் என்று சொல்வதை செய்யாமல் விடுவது பாவம். அப்படின்னா ஒன்று செய்யாமல் விட்டுட்டிங்கன்னா அடுத்த பாவத்துக்கு அதான் வழி நடத்தும். கவனிக்கணும். நாம் செய்யாமல் விடுவதினால் என்ன ஆபத்துனா அடுத்த பாவத்துக்கு அதுவே காரணமாயிரும். அங்கே ஒரு ஆபத்து இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஆதாம் ஏவாள் எடுத்துக்கிடுங்க. கர்த்தர் சொல்கிறார், இந்த விருட்சத்தின் கனியை, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அவர்கள் புசித்தார்கள், இல்லையா? புசித்தார்கள் அவர்கள். விளைவு பார்த்தீங்கன்னா அடுத்து பிரச்சனை, பாவம். ஒளிந்து கொண்டார்களா? தேவனை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு ஓடி ஒளிஞ்சிட்டாங்களா? கண்டுபிடிச்சாரு. அப்போ ஆதாம் ஏவாளை குற்றஞ்சாட்ட, ஏவாள் சாத்தானை குற்றஞ்சாட்ட, முழு மனுக்குலமே பாவத்துக்கு வந்துருச்சு பாருங்க. ஒன்று அடுத்த பாவத்துக்கு வழி நடத்துது. ஆகவே தான் சொன்னேன், கவனமாக இருக்கணும். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே கவனமாக இருக்கணுங்க. சோத்திரம். இதில் இன்னொரு வார்த்தையை எனக்கு ஞாபகம் வருது. 2 வார்த்தை ரொம்ப முக்கியங்க. பிரசங்கி 10:18 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். பிரசங்கி 10:18. மிகுந்த சோம்பலினால் மேல்மச்சு பழுதாகும், கைகளின் நிகழ்வினாலே வீடு ஒழுக்காகும். மிகுந்த சோம்பலினால் மேல்மச்சு பழுதாகும். அப்படின்னா வீடு கட்டுறது பெருசு இல்லைங்க. அந்தந்த காலத்தில் செய்ய வேண்டியது செய்யணும், இல்லைங்களா? கூரையை சரி பண்ணணும். அதை சரி பண்ணாது விட்டால் காலப்போக்கில் ஒழுகும், சேதமாறு, வீட்டில் குடியே இருக்க முடியாதுங்க. பார்த்தீங்களா? என்ன அருமையான ஒரு வார்த்தைங்க அது. வீடே பழுதாகி போயிடும். செய்ய வேண்டியதை செய்யணும், இல்லைங்களா? நம்ம வாழ்க்கை அப்படித்தான். அந்தந்த காலகட்டத்தில் கர்த்தர் சொல்கிறதுன்படி செய்யலைன்னா எப்படி மழைநாள் வீடு சேதமாகுதோ அதை போல் எல்லாம் நமக்கு சேதமாக போயிருங்க. ஆகவே அந்த வார்த்தை ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம எவ்வளோ முக்கியமான ஒரு வார்த்தை பாருங்கள். அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொன்ன இன்னொரு வார்த்தை கூட இருக்குதுங்க, அன்பு கூறுவதை குறித்து, இல்லைங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, யோவான் சுவிசேஷம் 13:35 ஒரு வார்த்தை சொல்லுவார், நீங்கள் ஒருவரில் ஒரு அன்பாக இருந்தால் அதனால் நீங்கள் சீசர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவருக்கு இஷ்டம் என்னன்னா, நாம் ஒருத்தர் அன்பாக இருக்கணும், அன்பு செய்ய வேண்டும் அப்படி சொல்கிறார். வாசிக்கலாமா? யோவான் 13:35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார். அப்போ அன்பு தாங்க முக்கியம். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், ஆக விசுவாச மக்கள், ஊழியர், விசுவாசிகள், அவர்கள் மத்தியில் அன்பை எதிர்பார்க்கிறார். அதை செய்யலைன்னா அது பாவமாக போயிடுதுங்க, இல்லைங்களா?
நீங்கள் இன்னொரு வார்த்தை இருக்கும், 1 தெசலோனிக்கேயர் 1:2 கூட கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். 1:1:2. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. அன்பின் பிரயாசத்தையும் தெசலோனிக்க சபைக்கு காணப்படுகிற அந்த அன்பை குறித்து சந்தோஷப்படுறார். சபைனா அப்படித்தானாங்க இல்லைங்களா? ஒருத்தர் நேசிப்பது இன்றைக்கு விசுவாசிகளிடத்திலும் ஊழியரிடத்திலும் இல்லாத ஒன்று இந்த அன்பு. அந்த ஆதி அன்பு இன்னைக்கு எல்லாம் போயிடுச்சு பாருங்க இல்லைங்களா? ஆகவே தான் நீங்கள் வெளிப்படுத்தும் விசேஷத்து 2ஆம் அதிகாரத்தை எபேசு சபை பார்த்து கேட்கிறார், அவங்க பாவம் என்ன, ஆதியில கொண்டு அன்பை விட்டா என்று உன் பேர் எனக்கு குறைவுண்டு. ஆதி அன்பு அதை விட்டுட்டாங்க. அந்த சபையில் ஆராதனை இருக்குது, ஆக எல்லாம் நடக்குது, ஆராதனை இருக்குது, மற்ற சர்ச் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, ஆனால் அன்பினால் செய்யப்படலை. அதுதான் விஷயம். ஆராதனை இருக்குது, வசனம் போதிக்கப்படுது, ஊழியன் ஒன்றாங்க, ஆனால் அன்பினால் செய்யப்படலை. அதனால தான் அன்பு விட்டுட்டான்றாருங்க. நீ மனம் திரும்புன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா இல்லைங்க? இன்றைக்கும் சபைகளில் பாருங்கள் இருக்குது, ஆராதனை நடக்குது, ஊழியம் நடக்குது, காலம் கட்டுறது என்ன, போகிறது என்ன, வரதுன்னு எல்லாம் இருக்குது, ஆனால் அன்பினால் செய்யப்படுதா? அதான் முக்கியங்க. ஆகவே தான் தெசலோனிக்க சபை உங்கள் அன்பின் பிரயாசத்தை கண்டு நான் ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறேன்டான்னா எவ்வளோ பாருங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் அன்பு ரொம்ப முக்கியம். அன்பு ரொம்ப முக்கியம். D.L. மோடி ஒரு வார்த்தை சொன்னார், விசுவாசத்தினால் எல்லாம் கூடும், அன்பினால் எல்லாம் எளிதாக கூடும் அப்படி சொன்னார். எவ்வளோ முக்கியம் அது. விசுவாசத்தினால் எல்லாம் கூடும், அன்பினால் எல்லாம் எளிதாக கூடும். அருமையான வார்த்தைங்க அது. ஆகவே நீ கணவன் மனைவி உறவு இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் சரியில்லை, காரணம் அன்பு இல்லை. ஆகவே தான் அதை நீங்கள் அன்பு கூறுங்கள் அப்படி சொல்கிறாருங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா கற்பனையே அன்பில் தான் இருக்கிறது. கற்பனையே அன்பு தாங்க. நீங்கள் பிரமாணத்தில் எடுத்து பார்த்தீங்க, பிரமாணம் முழுக்க அன்பினால் தான் கட்டப்பட்டிருக்குதுங்க. அது தெரியுது நிறைய பேருக்கு. அது சொல்கிறாரு பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 2-3 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். பிரமாணமே அன்பில் தான் இருக்குது. அப்படின்னா அந்த அன்பு எவ்வளோ முக்கியம். 1 யோவான் 5:2-3 வசனம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. கற்பனை முழுதும் அன்பினால் நிரம்பி இருக்கிறதுங்க. யோபு பக்தனை பாருங்க, அவருடைய சிநேகிதர்கள் யோபுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டு வர்றாங்க. ஒரே நாள் எல்லாம் போயிடுச்சுன்னு அடுத்தவருக்கு வந்துட்டாருன்னு. அது உற்ற சிநேகிதர்கள் தான். ஆனால் வந்தவர்கள் யோபை ஒன்றும் குற்றப்படுத்துகிறான் இல்லையா, உன் பாவத்தினால் தான் அப்படி இருந்தது, உன்னுடைய மேட்டிமினால் தான் வந்தது என்று குற்றப்படுத்துகிறார்கள். அங்கே அன்பு பாராட்ட வேண்டியவர்கள் குற்றம் பண்ணுறாங்க பார். இன்றைக்கும் அதுதான் இருக்குது, இன்னைக்கும் அதுதான் இருக்குது. ஆகவே கவனிங்க, செய்யாமல் விடுவதினால் ஒரு பாவம். அன்பு கூறு, நன்றி செலுத்து, சாக்கு போக்கு சொல்லாத, சோம்பலாக இருக்காது, செய்ய வேண்டியது அந்தந்த காலத்தில் செய். இன்னொரு வார்த்தை கூட சொல்கிறாருங்க, அருமையான ஒரு வார்த்தை. நீதிமொழிகள் 24:30-31 வாசிங்க. நீதிமொழி 24:30-31. சோம்பேறியின் வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கடந்தது. நிலம் எப்படி பாருங்க, முள்ளுக்காடா இருக்கிறது, காஞ்சொரி மூடி இருக்கிறது. அவன் ஏற்ற காலத்தில் செய்ய வேண்டியது நிலத்துக்கு செய்யலாமே இல்லையா? உழுது பராமரித்து நிலத்தை அவன் சரியாக பராமரிச்சிருந்தா முள்ளுக்காடா இருக்குமா? அப்போ அறுப்பு காலத்தில் பிச்சு கேட்டாலும் கிடைக்காதுன்றாரு இல்லைங்க. எவ்வளோ முக்கியமான வார்த்தைங்க. இப்போ வீட்டை குறித்து பாசம், அந்தந்த காலத்தில் அது வீட்டை சரி பண்ணலாம் ஒழுகும். இப்போ நிலத்தை நீ அந்த காலத்தை பராமரிக்கலைன்னா ஆக நீ பட்டினியே தான் கிடக்கணும். பார்த்தீங்களா? அப்போ செய்ய வேண்டியது செய்யாமல் விட்டுட்டா ஆவிக்குரிய சரீர பிரகாரமான பட்டினி, பசி, பஞ்சம் வரத்தாங்க செய்யும். அப்படின்னா எவ்வளோ முக்கியமான விஷயங்க இது இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. ஆண்டவர் இயேசு சொன்னார் மத்திய 25ஆம் அதிகாரத்தில் 41-43 வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். அங்கே
இந்த சிறியர்களுக்கு எதை செய்யாதீர்களோ அது எனக்கே செய்யவில்லை. நான் பசியாக இருந்தேன், போஜனம் கொடுக்கல, தாகமாக இருந்தேன், தாகத்தை தீர்க்கலை, வியாதிப்பட்ட சிறையில் இருந்தேன், வந்து பார்க்கல என்று சொல்லிட்டு, இந்த சிறியர் உனக்கு எதை செய்யாதிருந்தீர்களோ அது எனக்கே செய்யவில்லை, ஆகவே நீங்கள் நரகத்துக்கு போகன்ட்டார். அடேயப்பா, செய்ய வேண்டியது செய்யலைன்னா நரகம். அத்தனை கொடுமையானது இந்த பாவங்க. ஆகவே தான் செய்யாமல் விடுவதினால் வரும் பாவம். இந்த கேட்குற கத்திரி பிள்ளைகள் இதெல்லாம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு கேட்டு, ஆகவே கர்த்தர் சொன்னதை செய்யுங்க. வெரி சிம்பிளாக சொல்லியிருக்கிறதெல்லாம் செய்யுங்க. இல்லைன்னா பராமரிக்காத நிலம் போல், பராமரிக்காத வீட்டை போல் பாழடைஞ்சு போயிடும். கவனமாக இருந்து வாழ்வடையுங்கள். ஹல்லேலூயா. சரி, ஒன்று பார்த்துட்டோம், செய்யாமல் விடுவதினால் வரும் பாவம். ரெண்டாவது, செய்வதினால் வரும் பாவம். சின் ஆஃப் கமிஷன். செய்வதினால் அப்படின்னு என்ன அர்த்தம்? இது செய்யாதேன்னு சொன்னால் அதை செய்யறது. முதல்ல பார்த்தோம், செய் அப்படி சொன்னால் செய்யாமல் விடுறது. இப்போ செய்யாதேன்னு சொல்கிறத செய்யறது. அது இதோட கொடுமையான பாவங்க. நீங்கள் 1 யோவான் 5:17 வாசிங்க. 1 யோவான் 5:17. அநீதியெல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு. அநீதியெல்லாம் பாவம். நீதி அநீதி. நீதி செய் அப்படின்னா விட்டுட்டு அதுக்கு நேர்மாறாக செயல்படுறது அநீதியை செய்கிறதுங்க. இல்லையா? லஞ்சம் வாங்காதே அப்படின்னா வாங்கிறது, விபச்சாரம் செய்யாதே செய்யறது, களவு செய்யாதேன்னு செய்யறது, இதெல்லாம் செய்யாதானே அதை செய்யறதுங்க. இல்லைங்களா? பாவங்களில் 2 இருக்குது. இன்னொரு பிரமாணத்தை பார்த்தீங்கன்னா, அறியாமல் செய்தனால் ஒன்று இருக்குது, அறிந்தே செய்கிறது. அறியாமனால் செய்கிற பாவத்துக்கு பரிகாரம் தான் பாவ நிவாரண பலி. அறிந்தே செய்வதனால் வருகிற அந்த பாவத்துக்கு தான் குற்ற நிவாரண பலின்னு அர்த்தம். அந்த பரிகாரம் பார்த்தீங்களா? அப்படின்னா தெரிஞ்சே செய்யறதுங்க. செய்யாதே அப்படி சொன்னால் செய்யறது. அது பாவத்திலே கொடுமையான ஒரு பாவம். இதில் பார்த்தீங்கன்னா அநீதியெல்லாம் பாவம் சொல்கிறார். இப்போ நீதிக்கு எதிரானது அநீதி. கிரேக்கத்தில் இந்த அநீதி, அன்ரைச்சியஸ்னஸ், இதுக்கு கிரேக்கத்தில் அடிக்கியா அப்படின்னு வருதுங்க. அடிக்கியா, அடிக்கியான்னு சொன்னால் நேர் எதிரானது, நெகட்டிவ், நேர் எதிரானது. அதாவது தவறான செயல், ஒழுக்கக்கேடு, இல்லையா, அக்கிரமம், இதெல்லாம் நேர் எதிரானது. நேர் எதிரான காரியத்தை செய்யுது. அதுக்கு தான் அநீதி எல்லாம் பாவம்னு சொல்லிட்டாருங்க அவர். இல்லைங்களா? சுருக்கமாக சொல்லப்போனால் நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம்னாரு. பாவத்துக்கு டெமினேஷன் கொடுக்கும்போது 1 யோவான் 3:4 வாசிங்க பார்க்கலாம். நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். பார்த்தீங்களா? நியாயப்பிரமாணத்தில் இது செய்யின்னு சொல்கிறாரு, அதை செய்யாமல் போகிறதும், செய்யாதன்னு சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் 10 கட்டில் வாசித்து பாருங்கள். களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, இல்லையா, இவருடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக அப்படிலாம் வருது. இதெல்லாம் செய்யாதன்னு, இதெல்லாம் செய்கிறது. அது பாவங்களிலே கொடிய ஒரு பாவம் தான் சொன்ன. அநீதி எல்லாம் பாவம்தான் அப்படி சொல்கிறார் பாருங்க. என்றால் கவனிக்கணும் தேவ பிள்ளைகள், செய்யாதே என்று சொல்வதை செய்வது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதது, சொந்த சித்தம் செய்யறது. ஆண்டவர் சொன்னதை செய்யாமல் தான் விருப்பப்படி செய்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் தேவ சித்தத்துக்கு மேலாக நம்ம சித்தத்தை வைக்கிறது. இதுதான் தேவ சித்தம் அப்படின்னு இருக்கும். நல்லாவே தெரியும் சிலருக்கு, இல்லையா? அந்நிய நுகத்தில் பிணைபடாதே, இது தெரியாதா? கிறிஸ்துவனுக்கு தெரியும். ஆனால் இவங்க என்ன செய்யறதுன்னா, அதுக்கு 1000 சாக்கு போக்கு சொல்லி தான் விருப்பம், தான் சித்தம், தன்னுடைய ஆசை என்னது அதை தான் நிறைவேற்றுறது. இல்லைங்களா? பையன் நல்லா அழகாக இருக்கிறா, அதில் பொண்ணு அழகாக இருக்கிறா, அதில் பணம், பதவி, நல்ல வேலை, இதெல்லாம் பார்த்துட்டு தேவ சித்தம் தானா? நல்லா தெரியுது தேவ சித்தம் இல்லைன்னு. அந்நிய நுகம், ரட்சிக்கப்படாதவன், குணப்படாதவன், கர்த்தருக்கு பிரியமில்லாம தெரியும். தெரிஞ்சாலும் அங்கே பணம், அழகு, அந்தஸ்து என்று தான் சுய சித்தத்தை மேலே வைக்கிறது, கல்யாணம் பண்ணுறது. விளைவு துக்கம். ஆக ஆண்டவர் சித்தத்துக்கு மேலே தான் சித்தத்தை வைக்கிறது. அதுதான்
செய்யாது என்று சொல்றது செய்யறது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 14-18 வசனம் அற்புதமான வசனம், அருமையான வசனம் இல்லையா? அது வாசித்து இல்லாமே அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருங்க. ஆனால் எத்தனை பேர் கேட்குறாங்க? வாசிங்க 2 கொரிந்தியர் 6:14 சில வார்த்தைகள். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாழுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அதை செய்யாதே அப்படி சொல்றாருங்க. பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அசுத்தமானதை தொடாதிருங்கள். அப்ப பிரிந்து போ, அதை தொடாத அப்படின்னா அது செய்யாதன்னு சொல்றாருங்க. டே அப்பா, ஆனா எத்தனை வாலிப பிள்ளைகள்லாம் அப்படி அதை ஃபாலோ பண்றாங்க. ஆகவே தான் சொன்னேன், தேவ சித்தம்னு தெரியும், வசனம் தெரியும், ஆனால் தங்க சுத்தத்தை மேலே வைக்கிறது. ஆகவே முடிவு பார்த்தீங்கன்னா துக்கம், துயரம். சரிங்க, அநீதி எல்லாம் பாவம். அப்போ நேர் எதிரானது, ஆண்டவர் சொன்னதுக்கு நேர் எதிரானதுன்னு பார்த்துட்டோம். இன்னொரு வார்த்தை இருக்குது, இந்த செய்யாதே என்று சொன்னால் செய் என்ற இந்த வார்த்தைக்கு பாவத்துக்கு இன்னொரு கிரேக்க வார்த்தை இருக்குது. முதல்ல பார்த்தோம் அடிக்கியா அப்படின்னா நேர் எதிரானது. இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க, ஹமரிட்டா அப்படின்னு வருதுங்க. ஹமரிட்டா என்று சொன்னால் லக்கை தவறு விடுவது, மிஸ்ஸிங் த மார்க் இல்லையா? லக்கை தவறு விட்டுட்டு வேற பக்கமாக போகிறது, அதுதாங்க அதுக்கு தான் பாவம். சுருக்கமாக சொல்ல போனால் தேவனுக்கு விரோதமாக செயல்படுவது, தேவனுக்கு விரோதமாக செயல்படுறது. ஒரு வசனத்தை அதுக்கு வாசிப்போம், ரோமர் 8:7. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அதுதான் சொன்னேன் நான், தேவ சித்தத்துக்கு மேல நம்ம சித்தத்தை வைக்கிறது. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமானது. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்து 1-4 வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். அங்க வாசிங்கன்னா ஸ்தோத்திரம், தேவனுக்கு விரோதமானது தான் உலக சிநேகம். தேவனுக்கு விரோதமானது இல்லையா? உலகம் தேவனுக்கு விரோதமானதுங்க, தான் நேர் எதிரானது. ஸ்தோத்திரம். ஆகவே அப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் செய்வது அது கத்தரிப்பாரிலே பாவமாகிறது. ஆகவே வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். நீங்கள் 1:2:13 கூட வாசிங்க. 2:13. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினால் நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பாருங்க, அந்த சபை குறித்து சொல்றாரு பாருங்க, எவ்வளோ மகிழ்ச்சி தெசலோனிக்கே சபை குறித்து. தேவ வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டதினால் எவ்வளோ சந்தோஷம். அப்போ வசனத்தின்படி வாடணுங்க. இன்னொரு வார்த்தை சொல்லுவது பாருங்க, ரோமர் 13:14 பாருங்க. அதுவும் அருமையான ஒரு வார்த்தை. இது கேட்குறவங்க நல்லா கவனிக்கணும். உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம், அந்த ஆலயத்தை நீங்கள் எப்படி காக்குறீங்க கவனிக்கணும். அது சொல்றாரு பாருங்க 13:14 ரோமர். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஆக துர்இச்சை நேர் எதிரானது. பார்த்தீங்களா? நீதி அநீதி, இச்சை துர்இச்சை நேர் எதிரானது. அப்போ செய்யாதன்றதை செய்யறது துர்இச்சை. நமக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் நம்ம சரீரத்தை கேடு, வசனத்துக்கு விரோதமானதுன்னு தெரியாமல் இருக்குமா? நிச்சயமாக தெரியுங்க. ஆனாலும் பாருங்க, சரீரத்தை கெடுத்துக்கொள்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வியாக்கியானமே தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். ஆகவே சரீரம் தேவனுடைய ஆலயம். ஆகவே சகோதரனே சகோதரியே வாலிப பிள்ளைகளை கவனிக்கணும். அதை பரிசுத்தமாக தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தமாக காத்துக்கிடணும். கண்ட மொபைலில் கண்டதை பார்த்து கண்டதை கேட்டு இல்லையா கெடுத்துக்காங்க சரீரத்தை. உங்களை கவனமாக இருங்க, உங்கள் சிந்தையை கெடுத்துக்கிடாதீங்க. சோத்திரம். அது பிரச்சனையாக போயிடும். அப்புறம் பவுல் சொல்ல திரும்ப வாலிபுள்ளியும் நல்லா கவனிக்கணுங்க. ஸ்தோத்திரம்.
நீங்கள் 2 தீமோத்தேயு 2:22 பாலி இச்சைகளுக்கு விலகி ஓடுன்னு சொல்லுவார் பாருங்க. 2 அன்றியும் வாலியத்துக்கு உரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகளுடனே. பார்த்தீங்களா, பாலி இச்சைகளுக்கு விலகி ஓடு. திரும்ப திரும்ப சொல்லுவார். வாலிப பிள்ளைகள் கவனிக்கணும், கவனமாக இருந்து. யோசேப்பு பாருங்க, நான் ஜெயிலுக்கு போனாலும் போகிறேன், ஆனால் இதுக்கு உடன்பட மாட்டேன் அப்படின்னு போத்திபார் மனைவிக்கு இடம் கூடாமல் ஓடி போயிட்டார் பாருங்க. அதான் விலகி ஓடுறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் வைத்த ஸ்தானத்தில் நீங்கள் நிற்கணும். அதே நேரத்தில் உங்கள் பரிசுத்தத்துக்கு கேடு என்றால் ஓடி போயிடணும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பரிசுத்தத்துக்கு கேடுன்னு அங்கே நின்று நான் என்ன பண்ணுறேன் பாருன்னா வீராப்பு பேசக்கூடாது. உங்கள் பரிசுத்தத்துக்கு கேடு என்றால் இந்த இடத்த விட்டு உடனே காலி பண்ணிடணும். ஆனால் ஆண்டவர் வைத்த ஸ்தானத்தை நிற்கணும். நிகமே பாருங்க, ஆலங்கத்தை கட்டுறாரு, பிரச்சனை 4 பக்கம் பிரச்சனை, சன்பல்லாத்து தொரியா போல ஆட்களால். ஆனால் நிற்கிறாரு பாருங்க. ஆகவே சொன்ன கர்த்தர் வைத்த ஸ்தானத்தை நிற்கணும். பரிசுத்தது கேடு என்றால் சோத்திரம் ஓட வேண்டும். தான் யோசேப்பு நிகமியா. பார்த்தீங்களா, வாலிப பிள்ளை நல்லா கவனிக்கணும். வாலிபர்கள் நல்லா கவனிக்கணும். முதியோரை கனம் பண்ணுங்க. கர்த்தர் சொல்லிருக்கிறார், அப்பா அம்மாவை கனம் பண்ணணும், முதியோரை கனம் பண்ணணும். இன்னொரு வார்த்தை, ரொம்ப நல்ல வார்த்தை இருக்குது, லேவியராகம் 19:32 பாருங்க. இதெல்லாம் பார்க்க முடியல. இன்னைக்கு இருக்கிற வாலிபர் மத்தியில் இந்த திவ்ய சுபாங்களை காக்கிறது அரிதாக இருக்கிறது. லேவியராகம் 19:32 நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. பார்த்தீங்களா, முதிர் வயது முன்பாக கனம் பண்ணு, எழுந்து நின்று கனம் பண்ணு. என்ன அருமையான வசனம். நீ எத்தனை பேர் சாத்திங்களா இப்படி கனம் பண்ணுறாங்களா? கனம் பண்ணுவது முந்தி கொள்றீங்களா? அப்பா அம்மா கனம் பண்ணுறீங்களா? பெரியவங்களை கனம் பண்ணுறீங்களா? ரொம்ப ரேராக போயிடுச்சு. இப்போ கவனிக்கணுங்க. கிறிஸ்தவ சபைன்னு சொன்னால் ஒருத்தர் பிரைஸ்லாட் சொல்லி வாழ்த்தி இல்லைங்களா, கனம் பண்ணுறதுக்கு பேர் பெற்றது சபை. ஆனால் சபையில் அதை பார்க்க முடியல இப்போல்லாம். கவனிக்கணுங்க. ஆகவே இளைஞர்கள், வாலிபர்கள் கவனிக்கணும். முதியோரை கனம் பண்ணுங்க, தாய் தப்பனை கனம் பண்ணுங்க. உங்களே ஞானி எண்ணாதீங்க. தங்கள் எண்ணத்தில் ஞானி ஆயிருக்கணும். ஆண்டவர் மதிக்க மாட்டாராம். அப்போ எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் ஆண்டவர் மதிக்க மாட்டார். உன்னை கவனிக்கணும். பெரியவர்களும் கவனமாக இருக்கணுங்க. முதியோர்களும் கவனமாக இருக்கும். எப்படின்னு கேட்டால், சாலமோனு பாருங்கள், வயதான காலகட்டத்தில் அவன் இருதயம் வழுவி போய் விட்டது. வயசானவங்களும் கவனிக்கணுங்க இல்லையா. நான் ஓடிடுவேன், பார்த்துருவேன், நிற்கப்படாதுங்க. நிற்கிறேன் எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கை கடவன். அநேகர் வயதான காலகட்டத்தில் தான் தங்கள் ஓட்டத்தை இழந்திருக்கிறார்கள். முடிக்கலை, இழந்திருக்கிறாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. நீ வேணால் ஒரு வார்த்தையை வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் 1 ராஜாக்கள் 11:3 வாசிங்க. 11:3 அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். கடைசி காலத்தில் பார்த்தீங்களா. ஆகவே தான் முதியவர்களும் கவனமாக இருக்குன்னு நான் சொன்னேன். நான் ஜெயிச்சிருவேன், ஓடிடுவேன், பார்த்துட்டு நினைப்பில் வாழக்கூடாதுங்க. வயதான காலகட்டத்தில் ஓட்டத்தை இழக்க வேண்டியது இருக்கும். கவனமாக இருங்க. முடிவு நமக்கு மகிமையாக இருக்குது. இவ்வளோ நாள் ஊழியம் செய்து இவ்வளோ வாழ்ந்தும் முடிவு சரியில்லைன்னா டோட்டல் நஷ்டம். ஆகவே வயசானவங்க கவனமாக இருந்து கடைசி வரை நீங்கள் காத்துக்கிட்டு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு முடிவு மகிமையாக இருக்க வேண்டும். கவனியுங்கள், எவ்வளோ முக்கியம் இதெல்லாம். இன்னொன்று விஷயம், ஒரு சின்ன பாவம்தான்னு சொல்லி கண்டு காணாமல் இருக்காதீங்க. கவனமாக இருங்க. சின்ன பாவம்தான் பெரிய பாவமாகி வீழ்த்திடும். ஆகவே அதுலேயும் கவனமாக இருங்க. சில சொல்ல அது ஒன்று தான் உங்களுக்கு குழி தோண்டிடும், அதையும் விடணும். கவனமாக இருங்க. என்றால் பாவ செயல்கள் என்பது எவ்வளோ எச்சரிக்கையான ஒரு வார்த்தைங்க. செய்வதினால் வரும் பாவங்கள். முதல்ல பார்த்தோம், செய்யாமல் விடுவதினால் வரும் பாவம். 3வது ஒன்று இருக்குங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். 3வது, அடுத்தவர் பாவங்களுக்கு உடன்படாதே. அடுத்தவர் பாவங்களுக்கு உடன்படாதே. ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 18:28-30 வசனம் இந்த எரபியாமை குறித்து நம்ம பார்க்குறோம். வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 12:28-30 வசனம். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும்
ஒன்றை தானியிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். சாலமோனுக்கு பிறகு தேசம், இஸ்ரவேல் தேசம் ரெண்டா பிரியுது. ஒன்று, அதாவது ரெகபியாம் காலத்தில் யூதா, இஸ்ரவேல் அப்படின்னு. இஸ்ரவேலுக்கு சமாரியா தலைநகரம், யூதாவுக்கு எருசலேம் தலைநகரம். எப்படி பிரியுதுன்னு கேட்டிங்கன்னா, யெரொபெயாம் என்கிற ஒரு மனிதன் எழும்பி அவன் தேசத்தை பிரிக்கிறான். 10 கோத்திரத்தை கொண்டு போயிடறான். அவன் செய்த ஒரு பெரிய தீமை என்னன்னா, இந்த ஜனங்கள் எருசலேமில் தேவாலயம் இருந்தது, தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தானம் அவர் ஆராதிப்பதற்கு. இந்த ஜனங்கள் எருசலேமுக்கு போய்விட்டால் இவர்கள் யூதாவின் பக்கம் எல்லாம் திரும்பிவிடுன்னு சொல்லி தாங்கள் இருக்கிற இடத்திலேயே ஜனங்களை ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு வழிநடத்தினான். எப்படி? கன்றுக்குட்டி வணக்கத்தை கொண்டு வந்தான். சொல்லப்போனால் அந்த மதத்தை எளிதாக்கி விட்டான். என்னத்துக்கு அவ்வளோ கஷ்டம்? எருசலேமுக்கு ஏன் போகணும்? அங்கே போய் தான் தொழுது கொள்ளணும், இங்கேயே தொழுது கொள்ளலாம் என்று அவன் இஸ்ரவேலுக்குள்ளேயே ஆராதனை ஸ்தலத்தை ஏற்படுத்தி அந்த இடத்துல கன்றுக்குட்டி ஆராதனை கொண்டு வந்தான். இது அநேகர் பின்பற்றி பாவம் செய்தார்கள். யெரொபெயாம் கட்டளையிட்டான், அது அநேகர் பின்பற்றி பாவத்துக்குள்ளார். கர்த்தருடைய பார்வையில் பொல்லாப்பா இருந்தது. அடுத்தவர் பாவத்துக்கு உடன்படுவது பெரிய பாவம் இல்லைங்களா? இவன் கூட எப்படி பண்ணான்னு நினைக்கிறீங்க? யெரொபெயாம், நீங்கள் யாத்திரா 32ஆம் அதிகாரத்தில் சீனாய் மலைக்கு அடிவாரத்தில் ஆரோன் கன்றுக்குட்டி ஆராதனை தொடங்கி வைத்தார். அவர் தான் தொடங்கினாருங்க. ஆரோனே அப்படி செஞ்சிருக்கிறார் என்று ஆரோனின் பாவத்துக்கு யெரொபெயாம் அவன் உடன்பட்டு, அந்த பாவத்துக்கு உடன்பட்டு இவன் பாவியாகி ஜனங்கள் எல்லாம் பாவியாகிட்டாங்க இல்லையா? அது பாவம் சொல்லி அன்றைக்கி 3000 பேர் செத்தாங்க. அதை விட்டுட்டான். ஆரோனை கடைபிடித்து பாவியானா, யெரொபெயாமை பின்பற்றி ஜனங்கள் பாவியானார்கள். ஆகவே சொன்ன அடுத்தவர் பாவத்துக்கு உடன்படாதிருங்கள். கவனிங்க, வேலை செய்கிற இடத்துல எல்லா இடங்களிலும் பாவம் செய்கிறதும் ஒன்று, அடுத்த பாவத்துக்கு துணை போகிறதும் ஒன்று. கவனிக்கணும். வேலை செய்கிறவங்க, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க சோத்திரம், கல்லை கழுத்து போடப்படாது இல்லைங்களா? கவனமாக இருக்கணும். அடுத்தவன் பாவத்துக்கு துணை போய் நீங்கள் உங்களை இழந்துடக்கூடாது. கவனிங்க. பெற்றோர் பிள்ளைகள் உறவு, இதை குறித்து பவுல் ஒரு வார்த்தை எழுதுவாருங்க. என்னென்னா, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம், 6:1. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், ஆனால் கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும் என்றால் கர்த்தரா பெற்றோரா அப்படின்னு வந்தால் கர்த்தர் தான் முதலிடம். கவனிக்கணுங்க. நீங்கள் அதை விட்டுட்டு அப்பா அம்மா தாய் தகப்பனே தெய்வம் அப்படின்னு ஆண்டவர் விட்டுட்டு தாய் தகப்பனை முன்னிலைப்படுத்தி விட்டால், ஸ்தோத்திரம், தாய் தகப்பனை விட்டு ஆண்டவர் விட்டு தாய் தகப்பனை காணம் பண்ணினால் அது எத்தனை பெரிய துயரம், துக்கம் இல்லைங்களா? ஆகவே தான் கர்த்தருக்குள் பெற்றோர் கீழ்ப்படிங்க. அப்படின்னா கீழ்ப்படிக்கக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் குறிப்பாக இப்போ ரட்சிக்கப்படணும், கர்த்தர் பேசுகிற மூலத்தில் ஞானசானம் எடுக்கணும், பேசுகிறாரு, அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அப்பா அம்மா சொல்கிறாங்க அதெல்லாம் எடுக்கக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாதுன்னா அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, நான் ஞானசானம் எடுக்க விரும்பலைங்க. அப்பா அம்மாவுக்கு விருப்பம் இல்லைங்க, ஆலயத்து போக விரும்பலைங்க. நான் அப்பா அம்மாவுக்கு விருப்பம் இல்லை, நான் கிறிஸ்தவமே வேண்டாம் அப்படி சொல்லக்கூடாது. அங்கே ஆண்டவருக்கு தான். அதுதான் சொன்னேன், பெற்றோரா கர்த்தரா, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணுங்க. பெற்றோரை கனம் பண்ணுங்கள், கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள். இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க, கொலோசியர் 3:18. கொலோசியர் 3:18. மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஏற்கும்படி புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். நான் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டு தான் இல்லையா? புருஷர் நேசிங்க, ஒரே சரீரம், நல்லது. ஆனால் கர்த்தருக்கு ஏற்றபடி, கர்த்தருக்கு விரோதமாக புருஷன் பேசுகிறாரா, அதை செஞ்சீங்கன்னா அவர் பாவத்தின் உடன்பட்டதாக போயிடும். பெற்றோர் கர்த்தருக்கு விரோதமாக காரியம் பேசுகிறாங்களா, அதுக்கு உடன்பட்டால் நீங்கள் அவர் பாவத்துக்கு உடன்பட்டதாகிடும். இப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு நஷ்டம், பெற்றோருக்கு நஷ்டம், மனைவிக்கு நஷ்டம், புருஷனுக்கு நஷ்டம்.
ஆனால் நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணிட்டீங்கன்னா பெற்றோர் நல்லா இருப்பாங்க, அல்ல புருஷன் நல்லா இருப்பார், மனைவி நல்லா இருப்பான். ஆகவே தான் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தவர் பாவங்களுக்கு உடன்படாதான்னு ரொம்ப முக்கியங்க நம்ம. ஸ்தோத்திரம். ஆகவே தேவ சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள், கவனமாக இருங்க. அது மட்டுமல்ல, சில விஷயங்களில் உங்களுக்கு இது பாவம் தெரியும், இன்னார் வேலை செய்கிற இடத்துல அல்லது குடும்பத்தில் இது கர்த்தருக்கு விரோதம்னு தெரியும். அங்கே நீங்கள் அந்த இடத்துல நிற்கணும், எதிர்த்து தான் நிற்கணும், வேறு வழி கிடையாது இல்லையா? நீங்கள் அமைதியாக இருந்தால் அவர்கள் பாவங்களுக்கு உடன்பட்டதாக போயிடும் இல்லையா? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் நிற்கணும், அங்கே அந்த இடத்துல ஆண்டவருக்காக நீங்கள் நிற்கணும். நீங்கள் சில பாவங்கள் வேலை செய்கிற இடத்துல வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு இல்லைங்களா, லஞ்சம் வாங்கக்கூடாது, நல்லாவே தெரியுது. ஆனால் அதிகாரி சொல்கிறாரு, கூட இருக்கவங்க சொல்கிறாங்க, நமக்கு ஏன் வம்பு என்று நீங்கள் எதிர்த்து நிற்காதிருந்தால் என்னாகும்? அவர்கள் பாவத்துக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாயிருவீங்க. ஆகவே தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் மறுக்க வேண்டியதில் மறுக்கணும். மறுக்காதிருந்தால் அவர்கள் பாவத்துக்கு உடன்பட்டதாக போயிடும், பெரிய கஷ்டம் நஷ்டம். ஆகவே கவனிங்கள். ஒருத்தன் திருடன் இருக்கான்னா எழுத்து தான் நிற்கணும். திருடனுக்கு வாசல் காக்காத என்னார் ஒருத்தர் இல்லையா? அதான் உடன்படுறது. திருடனுக்கு வாசல் காக்காத அப்படின்னா அடுத்த ஒரு பாவத்துக்கு உடன்படுறது. சில நேரங்களில் அநேகரை பாருங்க, பிலாத்து மாதிரி இருக்கிறாங்க. பிலாத்து எப்படி? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவன் அநீதிய தீர்ப்பு செய்து சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தான். ஏன்? ஜனங்களை பிரியப்படுத்த இல்லையா? ஜனங்களை, யூதர்களை பிரியப்படுத்த இயேசுவை, நீதிபரராக இருக்கிற இயேசுவை சிலுவைக்கு அநியாயமாக ஒப்பு கொடுத்தான் பாருங்க. ஜனங்களின் பாவங்களுக்கு உடன்பட்டான் பிலாத்து. கடைசி அவனுடைய சரித்திரம் முடிவை பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபம். ரோமாபுரிக்கு போய் ராயன் கூப்பிட்டான், ஆக அங்கே போகிறான். இன்றைக்கு நாளைக்கு அழைப்போர்னு பல மாதம் வருஷம் காத்து கடந்தே தற்கொலை பண்ணி செத்தாங்க. அப்படின்னா பாருங்க எவ்வளோ பயங்கரமானது. ஜனங்களை பிரியப்படுத்தி ஆண்டவரை, நீதிபரரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தா, ஜனங்களின் பாவக்கு உட்பட்டான். ஆகவே இதை கேட்குறவங்க ஸ்தோத்திரம். இதெல்லாம் விவரமாக ஏன் சொல்கிறேன்னா, ஸ்தோத்திரம், அடுத்தவர் பாவத்துக்கு உடன்படாதிருங்கள். ஸ்தோத்திரம். யோனத்தான் தாவீதை பார்த்தீங்கன்னா, யோனத்தான் நல்லாவே தெரியும் அடுத்த ராஜா விரத தாவீதான்னு சொல்லி, அப்பா சரியில்லைன்னு சொல்லி காட்டில் சந்திப்பார். சந்தித்து தாவீதை அடுத்த ராஜா நீ தான் சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் தாவீதுக்கு தான் போவாருங்க. அங்கே சவுல் கூடவே இருந்துடுவார் கடைசி வரையிலும். விளைவு கில்வாவா அடிவாரத்தில் சவுலும் யோனத்தான் பிள்ளைகளும் வெட்டுண்டு மடிந்தார். துக்கமான ஒரு மரணம் பாரு. காரணம் பாவத்துக்கு துணை போனது. ஆகவே தான் சொன்னேன், பெற்றோரா ஆகவே கர்த்தருக்காக நீங்கள் நிற்கணும்னு சொல்கிறது. அப்படி இருங்க, கர்த்தருக்கு நின்னீங்கன்னா பெற்றோரை கனம் பண்ண முடியும், அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நான் சொல்கிறதுனால பெற்றோரை விட்டுருன்னு அர்த்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிடணுங்க. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்கள். ஆமே. இன்னும் சில வார்த்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். இன்னொரு இடத்துல 2 நாளாகமும் 18:3 வாசிங்க. யோசபாத்தை குறித்து ஒரு வார்த்தை இருக்கு, அது சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். எப்படி எனில், இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு என்னோட வருகிறீரா என்று கேட்டதற்கு அவன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், உம்மோட கூட யுத்தத்திற்கு வருகிறேன் என்றார். அப்படின்னு யுத்தத்துக்கு போனாங்க. போன இடத்துல சிக்கிட்டான். அது மட்டும் கிடையாது, ஆண்டவர் இப்போ இந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு இவன் துணை போனான். அவன் பொல்லாதவன், கர்த்தருக்கு விரோதமானவன். அவனுக்கு இவன் துணை போயிட்டான். விளைவு பார்த்தீங்கன்னா, இவன் கப்பல்களை கர்த்தர் உடைத்து போட்டார் அப்படின்னு வருதுங்க. யோசபாத்தின் கப்பலை உடைத்து போட்டா. ஏன்? ஒரு பாவிக்கு துணை போகிறாங்க, அவன் கர்த்தருக்கு விரோதமானக்கு துணை போகிறான். ஆக இவன் கப்பலை உடைச்சாரு. அப்புறம் அதுவும் இருக்குது, மனம் திரும்பிட்டான். அதுவும் இருக்குது. ஸ்தோத்திரம். நீங்கள் 1 ராஜாக்கள் 22, 48, 49 பார்த்தீங்களா? மறுபடியும் கூப்பிடும்போது நான் வரமாட்டேன்ட்டான், தப்பிச்சுக்கிட்டான். ஆகவே இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகள், அடுத்தவர் பாவத்துக்கு உடன்படாதிருங்கள். இல்லைங்களா? எவ்வளோ முக்கியம் இது. இன்றைக்கி அநேகர் அப்படி கெட்டு போயிருக்கிறார்கள். அது மட்டும் கிடையாதுங்க. ஸ்தோத்திரம். அடுத்தவர் பாவத்துக்காக நீங்கள் துயரப்படணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நல்லாவே தெரியுது, எழுத்திக்க முடியலையா இல்லையா, அந்த காரியம் தப்புன்னு தெரியுது,
ஆனால் சொல்ல முடியல, ஏற்று நிற்க முடியல. ஒன்று செய்யுங்க, அவர்கள் பாவங்களுக்காய் துயரப்பட்டு ஜெபியுங்கள். இயேசுவை பாருங்கள், எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏதோ நாடி நான் நலமாக இருக்கோம், அதுவும் கண்களுக்கு தூரமாக இருக்கிறது. நாட்கள் வரும், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும்னு சொல்லி அழுதாருங்க இயேசு. அவள் பாவங்களுக்கா இயேசு அழுதார். என்ன நடந்து? சத்தமிட்டு அழுதார்கள் இல்லையா? நீங்கள் அந்த லூக்கா 19:41, 44 வசனம் எருசலேம் பார்த்து அழுதார்ன்றது கிரேக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா மூல பாஷையில் அவர் சத்தமிட்டு அழுதார். அடுத்தவர் பாவங்களுக்காக அழறார் இயேசு. அப்படி என்றார். இது கேட்குற கத்திரி பிள்ளைகளே, பெற்றோரோ பிள்ளைகளோ இல்லை அடுத்த ஒரு நண்பர்களோ, இது பாவம்னு தெரியுது, போகிற பாதை சரியில்லைன்னு தெரியுது, கண்ணு காணாமல் இருக்காதீங்க. ஒன்று, நீங்கள் அந்த பாவத்துக்கு உடம்பு எடுத்து நிற்கணும். ரெண்டாவது, அதுக்காக ஜெபிக்கணும் இயேசுவை போல இல்லையா? அப்படி ஜெபியுங்கள். இதை கேட்ட கத்திரி பிள்ளைகளே, 3 விதமான பாவங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். செய் என்று சொன்னதை செய்யாமல் போகிறது, செய்யாதே என்று சொன்ன செய்வது, அடுத்த ஒரு பாவத்துக்கு உடன்படுவது. இந்த பாவங்களுக்கு விலக்கி உங்களை காத்துக்கொள்ளுங்கள். மனம் திரும்புகள். இளையக்குமாரனை போல அவன் மனம் திரும்பினான். உணர்வடைந்து தகப்பன் வீட்டுக்கு வந்து, தகப்பனே, பரத்து விரோதமாக உமக்கும்பாக பாவம் செய்தேன், உடைய குமாரன் சொல்லப்படுவதுக்கும் பார்த்தனான்னு திரும்பிட்டான். அவன் முன்பு ஸ்தானத்திலேயே தகப்பன் உயர்த்தி அவனை ஆசீர்வதித்தான். இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, இந்த விஷயங்களை தவறி இருந்தா இன்றைக்கு திரும்பி வாங்க, பலிபீடத்துக்கு வாங்க, சிலுவைக்கு வாங்க. ஸ்தோத்திரம். மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எதிர்காலம் வருகின்ற வருஷம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் பாவ செயல்கள் என்கிற வார்த்தை மூலம் பேசியிருக்கிறோம் சாமி. கேட்ட பிள்ளைகள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.